buddies, welcome back to Varnalai Lifestyle channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போறோம். எஸ் ஹோம்மேட் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை தான் வந்து எப்படி சிம்பிளாக ஒரு கம்மி இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் உங்களோட கிரே ஹேருக்கான ரெமெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் கேர் ரொட்டீன் மட்டும் இல்லாமல் பியூட்டி கேர் டிப்ஸும் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் நான் அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை வந்து இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம். ஸோ இது எந்த மாதிரியான மெத்தடில் வேக வைக்கணும், இதோட இன்னொரு சூப்பராக ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்ன வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவோட இன் பிட்வீன் அண்ட் தென் எண்டில் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு டிப், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்ச பிறகு தான் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு உங்களோட ஹேர் லென்த்துக்கு அண்ட் தென் வால்யூமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ரைஸ் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சாப்பாடுக்கு வைக்கிற ரைஸில் ஏதாவது பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹேரோட லென்த் அண்ட் வால்யூமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், எஸ்பெஷலி ஸ்டார்ச் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் கேருக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இதோட ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னங்கிறது இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நிறைய பேர் கஞ்சியில் வந்து இந்த ஷியக்காய் அரப்பெல்லாம் கலந்து குளிக்கிற பழக்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா, இது நம்ம பார்லரில் வந்துட்டு ஒரு கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஏதாவது அக்கேஷனாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் ஃபீல் அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஷைனி லுக் வந்து கிடைக்கும். நிறைய பேர் பார்லருக்கு போகிற பழக்கம் இருக்காது, அவங்க இந்த ரெமெடி வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணலாம். பார்லருக்கு போகிறவங்களும் வந்துட்டு நிறைய வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்ன நினைக்கிறீங்களா? கெஸ் பண்ண முடியுதா? பாலா, தேங்காய் பாலா? தேங்காய் பால் தாங்க. ஸோ இந்த தேங்காய் பாலை வந்துட்டு நம்ம இதோட வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பால் வந்து ரொம்ப நீங்கள் மிக்சியில் விட்டு ஓட்ட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு உங்களோட ஹேரோட லென்த் அண்ட் தென் வால்யூமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அரை முடியோ ஒரு முடியோ சின்னதாக எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சதை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கோகோனட் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. அதை திரும்ப திரும்ப போட்டு அந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து லிக்விடான டெக்ஸ்சரில் வந்து கொண்டு போக வேணாம், ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ கோகோனட் மில்க் பற்றி சொல்லவே வேண்டாம், நம்ம தலைக்கு தடவுறதே பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான். அது நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபீல் வந்துட்டு நம்மளோட ஹேருக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் தேங்காய் பாலும் நம்ம பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட பாடி வந்துட்டு ரொம்ப கூலிங்கான பாடி அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ hour மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஒன்ஸ் ட்ரை பண்ணாவே போதுமானதாக இருக்கும். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1 hour வரைக்கும் கூட விடலாம். பிகாஸ் இப்போது கூலிங் பாடி இருக்கிறவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு, இல்லை வந்து ரொம்ப கோல்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மி நேரம் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் எப்போ நீங்கள் வந்து உங்களோட ஹேர் வந்துட்டு ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கோகோனட் ஆயில் வந்து ஸ்கேல்ப்பு ஹேருக்கு எல்லாம் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ண பிறகு ஒரு கோம்பு எடுத்து நல்ல முடியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சிக்கெடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீனும் இந்த மாதிரி மாஸ்க் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம முடியல கண்டிப்பாக சிக்கு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஸோ ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே அந்த முடி இலைகள், அந்த வேர்க்கால்கள் இருக்குது இல்லைங்களா, அதை பிரித்து முடியை பிரித்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீட்டாக பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே தான் வந்துட்டு அந்த பொசிஷனில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நான் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா எல்லா இடத்துக்குமே வந்துட்டு ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ½ hour to 1 hour அந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்கி அண்ட் தென் ஷைனி லுக் வந்துட்டு உங்களோட ஹேருக்கு வந்துட்டு கிடைக்கும்.
ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோம்மேட் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது என்னோடய ஹேரு. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறீங்க இல்லைங்களா, அதை கஞ்சி வடிக்காமல் குக்கரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டார்ச் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பு. ஸோ ரைஸை வந்து குக்கரில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.